இனப்பெருக்கத்திற்காக கொள்ளுக்குடிப்பட்டி கண்மாய்க்கு வந்த வெளிநாட்டு பறவைகள் கூடுகட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்துள்ள கழுகு பார்வையின் பிரத்யேக காட்சிகள்தான் இவை. சிவகங்கை மாவட்டம் வேட்டங்குடி, பெரிய கொள்ளுக்குடிப்பட்டி, சின்ன கொள்ளுக்குடிப்பட்டி ஆகிய 3 கண்மாய்களில் 38.4 ஏக்கரில் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் இனப்பெருக்கத்திற்காக ஆசிய, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து இந்த சரணாலயத்திற்கு வரும் 10,000த்திற்கும் மேற்பட்ட பறவைகள் கூடுகட்டி முட்டையிட்டு குஞ்சுகள் பொரித்து மீண்டும் பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் குஞ்சுகளுடன் தங்களது தாயகத்திற்கு திரும்பிச் செல்லும். பறவைகளுக்காக இந்த காலகட்டங்களில் வரும் தீபாவளி பண்டிகை, திருமணம் உள்ளிட்ட எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கும் கடந்த 55 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதி மக்கள் பட்டாசுகளே வெடிப்பதில்லை என கூறப்படுகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெய்த தென்மேற்கு பருவமழையால் சரணாலயங்கள் பசுமை போர்த்தி காணப்படும் நிலையில் சீசன் காலத்திற்கு முன்பே கடந்த ஜூலை மாதமே பறவைகள் வரத் தொடங்கின. சாம்பல் கூழைக்கடா, சின்ன சீர்க்கை சிறகி, நீலச்சிறவி, நத்தை குத்தி நாரை, நாமக்கோழி, வெள்ளை அரிவாள் மூக்கன், குருட்டு கொக்கு, மஞ்சள் மூக்கு நாரை, உண்ணி கொக்கு, பாம்பு தாரா, சிறிய நீர்க்காகம், முக்குளிப்பான் என 2000த்திற்கும் மேற்பட்ட பறவைகள் வந்துள்ள நிலையில் அவைகள் கூடுகட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்க தொடங்கியுள்ளன. கடந்த காலங்களில் மரக்கிளைகளின் உள்பகுதிகளில் கூடுகட்டி குஞ்சு பொரித்த பறவைகள் தற்போது வழக்கத்திற்கு மாறாக மரத்தின் உச்சியில் கூடுகட்டி முட்டைகளிட்டு குஞ்சுகள் பொரித்துள்ளன. இது போன்ற பறவைகளின் வழக்கத்திற்கு மாறான செயல்கள் அதீத கனமழை, பெரு வெள்ளத்திற்கான அறிகுறியாக இருக்கும் என தங்கள் முன்னோர்கள் கூறியிருப்பதாக அச்சம் தெரிவிக்கும் விவசாயிகள் 2004இல் அப்பகுதியில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தை நினைவு கூர்ந்தனர். வெளிநாட்டில இருந்து, வெளி மாநிலங்களிலிருந்து, வெளிநாடுகள்ல இருந்து நிறைய பறவைகள், பலவிதமான பறவைகள் வந்து மரத்துக்கு மேலே கூடு கட்டி அதுல முட்டை 3 முட்டை 4 முட்டை இட்டிருக்கு. இந்த முட்டை இட்டதுனால எங்களுக்கு ஒரு சில அறிகுறிகள் தெரிகிறது. எப்படின்னா, ஒரு முன்னோர்கள் காலத்துல சொல்லியிருக்காங்க, இந்த பறவைகள் இப்படி இப்படி இனப்பெருக்கம் கூடுது, மழை இந்த வருஷம் நிறைய இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. வயநாட்டில் நிலச்சரிவு நடப்பதற்கு முன்னரே விலங்குகள் இடம்பெயர்ந்ததை சுட்டிக்காட்டிய விவசாயிகள் பறவைகளின் இந்த செயலை மத்திய, மாநில அரசுகள், மாவட்ட நிர்வாகமும் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றனர். இப்ப வயநாடுல நடந்துச்சு, பேரிடர், இந்த வெள்ளப்பெருக்கு கிளம்ப போகுது, ஒரு நிலச்சரிவு ஏற்பட போகுதுங்கிறத தெரிஞ்சு அந்த விலங்கினங்கள் அனைத்தும் இடம்பெயர்ந்து போயிருச்சு. அது ஒரு சில அறிகுறி காட்டியிருக்கு. அது போல இங்கேயும் அந்த அறிகுறி எங்களுக்கு காட்டுகிறது. இதை விவசாயிகளுக்கும் பயன்படுற மாதிரி அந்த விவசாய அதிகாரிகள் அனைத்தும் அவர்களும் எங்களுக்கு சில ஆலோசனைகள் சொல்லி விவசாயிகளும் செய்கிற மாதிரி எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்தில் இன்னும் அதிக பறவைகள் வரலாம் என கூறும் பறவைகள் ஆர்வலர்கள் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே பறவைகள் கூடுகட்டி வசிப்பதால் அதிக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.